கிங்காவும் இருக்கிறவர் தான் பத்திரினா. இவர் எப்படி சிஎஸ்கே டீமுக்குள்ள வந்தாருன்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பத்திரனா இலங்கையில 2002ஆம் ஆண்டு கண்டின்ற இடத்துல பிறக்கிறாரு. இவர் பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு சொல்லி கனவோட வலம் வந்தவருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்குது யாக்கர் மன்னன் மல்லிங்கா தான். மல்லிங்காவோட யாக்கரும் அவரோட பவுலிங் ஸ்பீடையும் பார்த்து தான் பத்திரனாவுக்கு பவுலர் ஆகணும்னு ஒரு ஆசையே வருது. மல்லிங்காவோட பவுலிங் ஸ்டைலையும் ஸ்விங்கையும் பார்த்து பத்திரனா கத்துக்கிறாரு. இதுவே அவரோட ஸ்கூல் டீம்ல இருக்க பவுலர்கள் மத்தியில் இவரை வேறுபடுத்தி காட்டுச்சு. இலங்கையில் நடக்கிற லோக்கல் மேட்ச்ல எல்லாத்தையும் தன்னுடைய அசத்தலான பவுலிங்கை போட்டு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குகிறாரு. இதனை தொடர்ந்து 2020ஆம் வருஷம் இலங்கை அண்டர் 19 டீம்ல இந்தியா எதிர்த்து பயங்கரமா விளையாடுறாரு. 2021ஆம் வருஷம் இலங்கை கிரிக்கெட் வாரியத்தால் நடத்தப்படும் SLC T20 லீக்லயும் பயங்கரமா விளையாடுறாரு. இந்த தொடர் இவர் விளையாண்டது எல்லாமே சோசியல் மீடியாவில் வைரல் ஆகுது. இவரோட வீடியோ பார்த்துட்டு தோனி அவர்கள் மிரண்டு போயிட்டாரா இவரோட பவுலிங் ஸ்டைல பார்த்துட்டு. பத்திரனாவோட பவுலிங் திறமையை பார்த்துட்டு தோனி அவர்கள் சிஎஸ்கே டீம்ல பத்திரனாவை எடுக்கணும்னு சொல்லி பத்திரனாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதுல என்ன இருந்ததுன்னா 2021ஆம் வருஷம் IPL சிஎஸ்கே டீமுக்காக நீ ஆட போறன்னு சொல்லி அதுல எழுதி தோனி அவர்கள் அனுப்பியிருந்தாராம். இப்படிதான் பத்திரனா சிஎஸ்கே டீமுக்குள்ள வந்தாரு. பத்திரனாவோட பவுலிங்கை பார்த்து யார் யாரெல்லாம் மிரண்டு போனீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சிஎஸ்கே டீமோட டெத் ஓவர் பவுலராகவும்